சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவ்வளவுதானா? ஓகே, உட்காருங்க உட்காருங்க. என்னங்க எல்லாரும் 10 வருஷங்கிறீங்க, 12 வருஷங்கிறீங்க, 15 வருஷங்கிறீங்க. சர்வீஸ் எல்லாம் ரொம்ப லென்த்தா இருக்கு. ஆனா ஒன்னும் சம்பாரிச்ச மாதிரி தெரியலையே. என்ன சொல்றாங்க? இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னதா தெரியல சார். ஆனா இவங்க இப்படி பேசுறாங்க. பிரகாஷ் சார், ஒருவேளை இவங்க வெளியே சும்மா இப்படி வேஷம் போட்டு வச்சிருக்காங்களோ? என்ன? இல்ல மேடம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு அதான் நாம ஒரு நல்ல அதிகாரம் உள்ள இடத்துல இருக்கோம். நம்ம நினைச்சா நல்லா சம்பாதிக்கலாமே. நீங்களா அது செய்யாம என்ன இப்படி இருக்கீங்க? இப்ப அதிகாரங்கிறது எதுக்கு இருக்கு சொல்லுங்க? எதுக்கு இருக்கு? மக்களுக்கு சேவை செய்ய. என்ன சார் நீங்க மக்களுக்கு சேவை செய்யவா இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வேலைக்கு லஞ்சம் எல்லாம் கொடுத்து இந்த வேலையை நம்ம வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம்? நமக்கு முதல்ல செஞ்சுக்கணும் சார். மக்கள்ல நம்மளும் தானே இருக்கோம். எதுவுமே வாங்காம இப்படியே இருந்தா எப்படி சார் நம்மளாம் உருப்படுறது? ஒரு 10 ரூபாய்க்கு செய்யணும்னா 5 ரூபாய்க்கு செய்வோம். 5 ரூபாய் எடுத்து பிரிச்சுக்குவோம். அதானே சார் நம்ம பழக்கம். நமக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் வரணும்ல. வந்தா தானே நமக்கும் மரியாதை, நம்ம அதிகாரத்துக்கும் மரியாதை, நம்ம பதவிக்குன்னு ஒரு மரியாதை. இல்லாட்டி எதுக்கு இந்த பதவி? சும்மா நம்ம வீட்ல இருந்திருக்கலாமே. நீங்க பாருங்க, உங்க அப்பா சொத்தே இருக்குங்கிறீங்க, அத பாத்துக்கலாமே சார். நாம ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கோம்னா அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. இதுக்கு தான் நான் சொல்றேன், அரியலூர்ல ராஜப்பா. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாமே அவன் பவர்ல இருக்குங்கிற திமிர்ல 10% தரேன்னா முட்டா பையன், மூளை கெட்டவன், படிப்பறிவு இல்லாதவன், அவனுக்கு 90%. படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்க அதிகாரத்துல இருக்கிற எனக்கு 10% தானா? இதெல்லாம் என்ன நியாயம் சார்? அதான் அவன் கிட்ட மோதி உடைச்சு அவனை தூக்கி உள்ள வச்சுட்டு இங்க வந்திருக்கேன். யாரோ பூங்கொடியா செடி கொடியா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே. அவங்க பேரு பொற்கொடி மேடம். பொற்கொடி. இனிமே கம்மியா பேசாம வேற அதிகமா பேசுவாங்க. ஏன்னா இப்ப நாம யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க யாருமே ஒண்ணுமே பேச மாட்டீங்க. இல்ல மேடம், நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க. ஆமா, ஸ்ட்ரிக்ட் தான். எதுக்கு? நாம ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாதான் நம்ம கமிஷனை ஏத்தி கேட்கலாம். நாம பாட்டுக்கு எடுத்த உடனே எஸ் சார், எஸ் மேடம்னு தலைய குனிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கமிஷனை அவங்க சொல்லுவாங்க. எடுத்த உடனே திமிரா ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாதான் கமிஷனை நாம சொல்ல முடியும். எப்பவுமே நாம சொல்றது தானே கரெக்டா இருக்கும். இருக்கணும். ஆமா மேடம், நீங்க சொல்றதா மேடம் கரெக்ட். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு மேடம். என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டோம். ஆட்டக்கூடாது சார். எப்பவுமே நமக்கு எவ்வளவு பணம் வரணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். அவங்க யாரு நமக்கு வேணுங்கிற பணத்தை முடிவு பண்றதுக்கு? இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, நீங்க எப்படி? மேடம், இங்க 10% கிடைக்கிறதே கஷ்டம்தான். என்ன சார், அங்க விட இது பெரிய டிஸ்ட்ரிக்ட், நிறைய வரும், நிறைய சம்பாதிக்கலாம் வரலான்னு பார்த்தா இங்க அந்த 10க்கும் கம்மிங்கிறீங்களே. ஆனா இங்க நிறைய ஒர்க் இருக்குல்ல மேடம். அது சின்ன ஊரு, இது பெரிய ஊரு இல்ல. என்னதான் பெரிய ஊரா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வரணும்ல. இல்ல மேடம், இங்க பொற்கொடி அக்கா என்ன சொல்றாங்களோ அதுதான் மேடம். அக்கா என்ன குடுக்கறாங்களோ அதை தான் மேடம் வாங்கிக்கணும். ஆமா மேடம், எதிர்த்து கூட பேச முடியாது.
ஓஹோ. நான் கூட அக்கா கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் மேடம். ம், ஒன்னும் பைசா தேரல. ஓ. ஓஹோ. அப்படியா? இருக்க கூடாதே, தப்பா இருக்கே. மேடம் நீங்க சொல்லுங்க மேடம், என்ன வேணாலும் பண்ணலாம். நான் சொன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆமாங்க மேடம், நீங்க சொன்னா பண்ணிரலாம் மேடம். நான் சொன்னா நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. ஆமா மேடம். சொல்லலனா பண்ண மாட்டீங்க. மேடம் இல்ல, சொன்னா பண்ணுவீங்க. ஆமா மேடம், நீங்க சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவோம் மேடம். சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்.